Listen what you want. I just wanna rock. ஹலோ எவ்ரிவான், நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் நீங்கள் நினச்சது எல்லாம் உங்களுக்கு கை கொடணும். அண்ட் இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் போட போகிறது டாப் 10 கிரிப்டோ கரன்சிஸ் டு பை பிஃபோர் புல் ரன். அதாவது இந்த 2024 ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வைக்க வேண்டிய சில காயின்ஸுங்க, அதாவது டாப் 10 காயின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாப் 10 கிரிப்டோ கரன்சிஸை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, கிரிப்டோ கரன்சின்ற வேர்ல்டில் எக்கச்சக்கமாக டே பை டே ஒவ்வொரு புது டோக்கன், ஒவ்வொரு புது காயின் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம வாங்கி வச்சா கன்ஃபார்மாக ஷார்ட்டாக ஹிட் ஆகக்கூடிய இந்த 10 மேஜர் காயின்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம 10 to 1, ஏன்னா கவுண்ட் டவுன் 10 to 1 போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 10th பிளேஸை நான் கார்டானோ ஏடிஏக்கு கொடுக்குறேன். கார்டானோ ஏடிஏவோட ஃபவுண்டர் சார்லஸ் ஆஸ்கின்சன். இவர் பார்த்தீங்கன்னா எத்திரியமோட கோஃபவுண்டர். ஸோ இந்த எத்திரியம் டோக்கன் செம்ம பொட்டென்ஷியலான டோக்கன். அதாவது பிட்காயினுக்கு அடுத்தது ஒரு யூசபிலிட்டியை கொண்டு வர முடியும்னு ப்ரூவ் பண்ண காயின். ஸோ அதில் இருந்த கோஃபவுண்டர் தான் இந்த சார்லஸ் ஆஸ்கின்சன். இவர் கிரியேட் பண்ண இந்த ஏடியை பார்த்தீங்கன்னா எத்திரியமோட பெட்டராக இருக்கணும். அதோட இவங்களுக்கான ஓன் பிளாக் செயினில் ஸ்பீடாக செக்யூர்டான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் இவர் இதை கிரியேட் பண்ணார். கண்டிப்பாக லாங் டேர்மில் கார்டானோக்குன்னு ஒரு தனி பொட்டென்ஷியல் இருக்குது. அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க். இந்த செயின் லிங்க்கு நான் 9th பிளேஸ் ஏன் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபவுண்டர் பேர் செர்கே. இதோட டோட்டல் சப்ளையே பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் தான். ஸோ ஒரு காயினோட சப்ளை கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காயினுக்கு ஒரு டிமாண்ட் வரும்போது அந்த காயின் பயங்கரமாக ஏறும் அதோட ப்ரைஸ் வேல்யூ. ஸோ அதனால தான் இந்த செயின் லிங்க்கை 1 பில்லியன் சப்ளை இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரக்கிள் நெட்வொர்க்கில் ரன் ஆகக்கூடியது. இதுக்குன்னு தனி பிளாக் செயின் கிடையாது. இதோட மெயின் ஃபங்க்ஷனே என்னென்னா, இந்த ரியல் வேர்ல்டு டேட்டாவோட இன்டகிரேட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு டு ரியல் வேர்ல்டு டேட்டா அப்ளிகேஷன்ஸை மெர்ஜ் பண்ணி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செயின் லிங்க். ஸோ இந்த செயின் லிங்க்குக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. இதை நான் 9th பிளேஸ் தரேன். அண்ட் அடுத்து 8th பிளேஸில் இருக்க காயின் போல்கா டாட். இந்த போல்கா டாட்டோட மெயின் ஃபங்க்ஷனே இதோட இன்டர்ஆப்பரேட்டபிலிட்டி பிட்வீன் அதர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அதர் டி ஆப்ஸ். ஏகப்பட்ட எஃபிஷியன்சி இந்த காயினுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ நான் போல்கா டாட்டை கண்டிப்பாக 8th பிளேஸ் நான் கொடுப்பேன். ஸோ போல்கா டாட் பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போல்கா டாட் காயின் வாங்கி வச்சுங்க. அண்ட் அடுத்து 7th பிளேஸில் இருக்கிறது யூனி ஸ்வாப். இந்த யூனி ஸ்வாப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நிறைய டோக்கன்ஸை ஸ்வாப் பண்ணலாம். இது மெயினாக லிக்விடிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த யூனி ஸ்வாப்பை பார்த்தீங்கன்னா யூனி அப்படின்ற ஒரு காயின் இருக்குது. அண்ட் இந்த யூனி ஸ்வாப்போட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ERC20 டோக்கன்ஸை ஸ்வாப் பண்ணி ஒரு காயின்லேருந்து இன்னொரு காயினுக்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டெக்னாலஜி. கண்டிப்பாக இந்த காயினும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அடுத்து 6th பிளேஸில் இருக்க காயின் பைனான்ஸோட BNB காயின். ஸோ இந்த பைனான்ஸோட BNB காயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஈகோசிஸ்டம். அதாவது பைனான்ஸ் ஆரம்பத்தில் எத்திரியமோட பிளாக் செயினில் தான் இருந்தது. ஆனால் இப்போ அவங்களுக்குன்ட்டு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்ற ஒரு ஓன் பிளாக் செயின் இருக்குது. ஸோ இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் பார்த்தீங்கன்னா அவங்க வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது அவங்களோட ஓன் டோக்கன், இந்த BNB டோக்கனை அவங்களோட எக்ஸ்சேஞ்ச், அதாவது பைனான்ஸ்ன்றது ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், அவங்க எக்ஸ்சேஞ்சில் கண்டக்ட் பண்ணுற கான்டெஸ்ட்டுக்கு இதை ஃப்ரீயாக தர்றது. அண்ட் நிறைய, அதாவது புதுசாக ஒரு காயின் ICO பண்ணும்போது அப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுக்கு பண்ணுறாங்க. அண்ட் இதை அதோட ட்ரேட் ஃபீஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கான யூசபிலிட்டி வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக பிஎன்பி காயின்லாம் வந்து நான் வந்து 2020லலாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஒரு 1000 ரூபாய் கீழே இருந்தது, இப்போ வந்து ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த காயின்லேயும் வந்து கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கும் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. ஆஃப்டர் பிஎன்பி நான் 5th பிளேஸ் கொடுக்குற காயின் ரிப்பிளோட XRP. ஸோ இந்த ரிப்பிளோட XRP இந்த டோக்கனை பற்றி நான் ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நம்மளோட மெயின் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு எதிரியே பேங்கிங் நெட்வொர்க் தான் நான் சொல்வேன். இந்த பேங்கிங் நெட்வொர்க்கு சவால் விடுற மாதிரியான ஒரு கிரிப்டோ தான் இந்த XRP. ஸோ மெயினாக இந்த ரிப்பிள்ன்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்க, இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும்னா நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் யூனியனோ இல்லை வேறு ஏதோ ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் இது மூலியமாக தான் நீங்கள் அனுப்பணும். அதுக்கு வந்து நிறைய டைமும் எடுக்கும், ப்ளஸ் நிறைய டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எடுக்கும். பட் இந்த XRP மூலயமா நீங்கள் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பிட்வீன் த பேங்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக SEC கிட்ட இந்த XRP வந்து கேஸும் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த காயினுக்கு ஒரு செம்ம ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக XRP வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் 4th பிளேஸில் இருக்க காயின், இந்த காயின் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு காயின் இருக்கு இல்லையா, அப்படியே டிட்டோவாக பண்ண ஒரு அந்த ஃபஸ்ட்டில் இருக்க காயினை வந்து நம்ம கோல்டுன்னு சொன்னால் இதை வந்து நம்ம சில்வர்னு சொல்லணும். ஏன்னா இதை கிரியேட் பண்ணதுக்கான பர்பஸே அதுதான். லைட் காயின். இந்த லைட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த காயினை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதாவது பிட்காயினோட ஃபாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் ஸ்பீட்ஸ் வந்து இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற அந்த மெக்கானிசமில் தான் ரன் ஆகுது. ஸோ இதுலேயும் வந்து மைனர்ஸ் வந்து மைன் பண்ணுவாங்க, அதுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த லைட் காயின் வந்து இன்றைக்கி இல்லைங்க, பிட்காயின் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து கிட்டத்தட்ட 2011 இந்த காயினுக்கு வந்து ஒரு தனி பொட்டென்ஷியல் இருக்குது. அது என்னவோ இப்போ வந்து ஒரு ஸ்லீப் மோடில் இருக்குது போல். ஸோ இந்த லைட் காயினை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 லைட் காயின் உங்களால் முடிஞ்சால் வாங்கி வைங்க. கன்ஃபார்மாக இதுவும் வந்து ஃப்யூச்சரில் வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை தரும். அண்ட் 3rd பிளேஸ், இந்த 3வது இடம் எதுக்கு கொடுக்கலாம்? ஸோ உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க நான் இந்த 3வது இடத்த வந்து ஏதாவது ஒரு மீம் காயின் அந்த மாதிரி இதுக்கு கொடுப்பேன்ட்டு. பட் நான் இந்த வீடியோவில் மீம் காயினே நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ நம்ம 3rd பிளேஸில் கொடுக்க போகிற காயின் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம். எத்தீரியம் வந்து வேறு லெவலுங்க. அதாவது பிட்காயினோட செகண்ட் காம்படிட்டர் எத்தீரியம் தான். அது நான் ஏன் 3rd பிளேஸ் தரேன்றதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். அதாவது இந்த எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு ஆரம்பித்தது தான் இந்த எத்தீரியம் காயினை வந்து அதில் என்னென்ன ஃப்ளாஸ்லாம் இருந்ததோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு தான் இந்த எத்தீரியம் காயினை வந்து லான்ச் பண்ணாங்க. எத்தீரியமோட ஃபவுண்டர் பேர் விளாடிமிர் புட்டெரின். இவர் வந்து பிட்காயின் மேலே இருந்த மோகத்தினால அதே மாதிரியான அதில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு இதில் ஒரு யூசபிலிட்டி கொண்டு வரணுன்ட்டு, அதாவது ஒரு நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை எனேபிள் பண்ணணும், டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வரணும், இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிச்சார். இந்த மாதிரி மாற்றி யோசித்ததுனால தான் இந்த எத்தீரியம் இன்னைக்கு 2nd பிளேஸில் ஜென்ரலாக இருக்குது. பட் நம்மளோட சேனலில் இதுக்கு நான் 3rd பிளேஸ் தான் தரேன். ஸோ இந்த எத்தீரியம் வந்து இதோட 3rd பிளேஸ் நான் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கேஸ் ஃபீஸ். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து நடக்குது. பட் ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற கேஸ் ஃபீ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப அதிகமான அமௌண்ட் போகுது. ஸோ இதை மட்டும் இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது பிட்காயினுக்கு அடுத்தது எத்தீரியம் தான். அண்ட் எத்தீரியமில் மஸ்ட்டுங்க, 1 லட்ச ரூபாய் இல்லை 10 லட்ச ரூபாய் கூட நீங்கள் கண்ணை மூடினு இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு செம்ம ரிட்டர்ன்ஸை தரும். அண்ட் நம்மளோட 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய காயின் வந்து USDT, டெத்தரோட USDT. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் காயின். இதுக்கு ஏன் நான் வந்து 2nd பிளேஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஊர் காசுக்கு வச்சு நீங்கள் இந்த காயினை வாங்கி அது மூலயமா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா USDT வந்து ஒரு மேண்டட்ரியான ஒரு ஃபிக்ஸ்டு காயின். இதை வச்சு ஒரு ட்ரேடிங் பேராக வந்து அவங்க எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த காயின் இருந்தால் தான் நீங்கள் ஒரு சில கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய காயின் வந்து USDT. இது வந்து $டாலரை பெக் பண்ணி 1:1 அப்படின்ற ரேஷியோவில் பேங்க்கில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த காயின் வந்து என்றைக்குமே சரியாது. இந்த காயின் வந்து இந்த டிப்பு ஒன்று வந்தது இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 60 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த காயினை நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்களேன், கிட்டத்தட்ட உங்களால் வந்து ஒரு 90 ருபீஸ் மேலே தான் இந்த காயினை வாங்க முடியும். ஸோ USDT டெத்தர் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு USDT டெத்தர் ஃபியூச்சருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் வின்னர் இஸ் பிட்காயின். ஸோ நான் என்னங்க சொல்கிறது, பிட்காயினை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிரிப்டோ கரன்சியோட ஆதி எல்லாமே அதுதான். பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு மீட்டிங் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் கூட இல்லை, அந்த மாதிரியான சிச்சுவேஷன். அப்போ பிட்காயினோட வேல்யூ வந்து $100 வித்துட்டு இருந்தது. அவ்வளோ அதிகமான காயினை எதுக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தாங்க.
ஆனால் இமேஜின் இன்றைக்கி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $45,000 மேலே வித்துட்ருக்கு. அதோட ஆல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் $60,000 மேலே போச்சு. அண்ட் பிட்காயின் வந்து இன்னும் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ ETF வரப்போகுது இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இந்த SEC வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு இந்த ETFக்காக. பிட்காயின் ETF மட்டும் வந்தது. பிலீவ் மீ, இந்த ETF அனௌன்ஸ்மெண்ட்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. வந்தால் நம்ம தான் ராஜா. ஏன்னா பிட்காயின் இருக்கிற இடம் இந்த 45,000 கிடையாது, இது 1 மில்லியன் அப்படின்றது தான் எல்லாரோட ப்ரெடிக்ஷனாகவும் இருக்குது. பிட்காயின் வந்து 21 மில்லியன் தான் அதோட டோட்டல் சப்ளை. அதுலேயும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது ரொம்ப கம்மி. அண்ட் இப்போ பிட்காயினோட ஆவிங் வேறு இந்த இயரில் நடக்குது. ஸோ இந்த பிட்காயின் ஆவிங்க்கு அப்புறம் கன்ஃபார்மாக இந்த ETFன்ற இந்த ஒரு நியூஸ் மட்டும் அப்ரூவ்டுன்னு வந்ததுன்னு வைங்க, இப்போ இருக்கிற வேல்யூவில் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகும். இது வரைக்கும் பிட்காயினை வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சி வீடியோஸ் ரெகுலராக இந்த இயர் வரும். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நிறைய உங்கள் கூட சேர்ந்து நானும் லேர்ன் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஓன் ரிசர்ச்சையும் பண்ணிவிட்டு இந்த காயின்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ see you, take care, bye bye. Project, let you want. Listen.